ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகண்டா 2 படத்தோட வந்திருக்க ட்ரெய்லர். ஸோ இந்த படம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகளுக்கும் நல்ல சக்திகளுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. வழக்கம் போல் பாலகிருஷ்ணன் சார் இந்த படத்துலேயும் அவரோட மாஸான ஸ்டைல், ஃபைட்டு எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. என்ன ஒன்றுனா, இதுக்கு முன்னாடி எல்லாமே நாட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது சிட்டிஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வட்டம் முழுக்க முழுக்க இமயமலை பகுதியிலே அந்த ஏரியாவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி துஷ்ட சக்திகள் வந்து எல்லாமே அழிக்க வர மாதிரியும், இவர் இமயமலையில் இருக்க அங்கே வந்து அதாவது ஜம்மு காஷ்மீர் அந்த ஏரியாவிலே ஃபைட் நடக்கிற மாதிரியே எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதுக்காக சிஜிஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம திருச்சூலம் சுற்றி வரதாக இருக்கட்டும், இவர் 10 பேர்த்தை தூக்கி எறிகிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அண்ட் தென் சைனாவில் இருக்கிற ஆர்மிஸ் வந்து இந்தியா மேலே அட்டாக் பண்ணி நடத்துறதுக்கு துர்சக்திகளோட ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இவர் உள்ளே வராரு. ஸோ அதுதான் பேஸ், அதை பேஸ் பண்ண கதை. இவர் வந்து அவங்கள தடுத்து சைனாவோட ஆக்டிவிட்டியை அட்டாக்கை நிறுத்தினாரா அப்படின்றதுக்காகவும், அதை எப்படி அவங்க பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் நடக்கிற கும்பமேளா அந்த எபிசோடில் அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காகவே இவங்க வந்து அந்த கும்பமேளாவோட வீடியோஸு, ஃபுட்டேஜ் எல்லாமே நிறைய எடுத்திருக்காங்க. அதுக்காக இவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சைனாவோட பேஸ், ஆர்மி பேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸாக இருக்கட்டும், நம்ம அதே மாதிரி அதில் இருக்க ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்பயுமே வந்து பாலகிருஷ்ணன் சாரோட எல்லாமே ரியாலிட்டிக்கு பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷனுக்கு இவர் அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவிலே ஆள் கிடையாது. அதே மாதிரி இவர் வந்து இதில் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இது வழக்கம் போல் வந்து ஏற்கனவே நம்ம அகண்டா 1ல் இருந்த அதே சேம் செட்டப் தான். ஒரு அகண்டா 1ல் ஒருத்தர் வந்து மேலே இமயமலையில் இருக்கிற மாதிரியும் ஒருத்தர் ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த அகண்டா 1ல் அவர் காப்பாற்றின அந்த குழந்தைக்கு இங்கே திருப்பியும் இமயமலையில் பஞ்சாயத்து நடக்குது. ஸோ அதை வந்து காப்பாற்றுறதுக்கு அவர் வர்றாரு. அப்படி வர்ற நேரத்தில் இந்தியா மேலே தாக்குதல் நடத்த சைனா நடத்துகிற எல்லா ஆக்டிவிட்டீஸும், அந்த துர்சக்திகளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்துகிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து சிஜிஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம பேய்களுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இவருக்காக கொடுக்கப்பட்டது அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அகண்டா 1 விட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, சில நேரங்களில் அவரோட அந்த ஃபைட்டிங் வந்து நம்பக்க முடியாத அளவுக்கும் இருக்குது. அவரோட ஸ்பீச்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்றது நம்ம யோசிக்கவே முடியாது. ஸோ ஆனால் அப்படி பண்ணுறவர் தான் பாலா சார் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இவர் பண்ணுற ஒரு சில சீன்ஸை தவிர மற்ற எல்லா சீனும் பயங்கரமாக ரசிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ் ஆக்டர் ஆர்யா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த மலையாள மந்திரவாதி மாதிரி அவர் ஒரு மந்திரவாதியை நடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதில் முழுக்க முழுக்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அண்ட் தென் கொஞ்சம் நாட்டுப்பற்று அதோடு கலந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாலா சாரோட ஃபைட்டு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஓகே, நன்றி.